ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முருங்கைக்கீரை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலகட்டத்திலலாம் பெரும்பாலும் வீடுகளுக்கு வீடு ஒரு முருங்கை மரம் கட்டாயம் வச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த நவீன காலத்தில் மரம் வளர்க்குறது அப்படிங்கிறது குறைஞ்சி கடைகளில் முருங்கைக்கீரை வாங்குற நிலைக்கு நம்ம வந்துட்டோம். இந்த முருங்கை மரத்தோட இலை, பூ, காய், விதை, வேர், பட்டை இது மாதிரியான எல்லா பகுதிகளுமே நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டது தான். கீரைகளோட அரசன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த முருங்கைக்கீரையை வாரத்தில் 3 முறையாவது உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இந்த கீரையில் இரும்புச்சத்து, பொட்டாசியம், கால்சியம், காப்பர், சோடியம், சிங்க், மெக்னீசியம், விட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின், விட்டமின் சி, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், ஃபைபர், புரதம் இது மாதிரியான நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. முருங்கைக்கீரையோட மகிமையை உணர்ந்து தான் அந்த காலத்தில் ஒரு எருதும் ஒரு முருங்கை மரமும் இருந்துட்டாலே போதும், எந்தவித வறட்சியும் சமாளிச்சிடலாம் அப்படின்னு கிராமங்களில் சொல்லுவாங்க. இது போன்ற கீரைகளை வாரத்தில் 3 நாட்கள் கட்டாயம் சமைச்சு சாப்பிட்டோன்னா புரத குறைபாடு, வளர்ச்சி பாதிப்பு பிரச்சனைகள் இல்லாமல் தடுத்துக்கலாம். நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை தர்றதோட உடல் பிரச்சனைகளை நீக்கக்கூடிய பணிகளையும் இந்த முருங்கைக்கீரை அற்புதமாக செய்யக்கூடியதாக இருக்குது. இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்த சோகை இருக்கிறவங்க அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இரும்பு சத்து அதிகரிக்கும். முருங்கைக்கீரையை பொறுத்த வரைக்கும் இதை விதவிதமாக சமைச்சு சாப்பிடலாம். சில கீரைகளில் கடைசல், பொரியல் மட்டும்தான் வரும். ஆனால் முருங்கைக்கீரையில் மசியல், பிரட்டல், குழம்பு, சூப் அப்படின்னு வெரைட்டியாக டிஷ் செஞ்சு நம்ம பிரமாதப்படுத்திடலாம். இதோட டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். ஐயோ கீரையா அப்படின்னு குழந்தைகளும் இந்த ஒதுக்க மாட்டாங்க. முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு செல்வான் அப்படின்னு முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு பழமொழி இருக்கு. இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தோன்னா, முருங்கை மரத்தை வீட்டில் நட்டு வச்சு அதோட கீரை, பூ, காய் அப்படின்னு எல்லாத்தையும் உணவில் அடிக்கடி சேர்த்து சாப்பிட்டு வந்தோன்னா நமக்கு நோய் நொடிகள் எதுவும் வராதான். அதனால ஆரோக்கியமாக வாழுகிற ஒரு நபர் இருப்பாங்கல்ல, அவங்க எந்த சூழ்நிலையிலையும் மருத்துவரை பார்க்க வேண்டியதில்லை, கை நிறைய மருந்து மாத்திரைகளை சுமந்து செல்ல வேண்டியதில்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் இந்த பழமொழியை சொல்லியிருக்காங்க. சரி வாங்க, முருங்கைக்கீரை என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். கண்களோட ஆரோக்கியத்துக்கு முருங்கைக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக கண் பார்வை கூர்மை பெறணும் அப்படின்னா கேரட் சாப்பிடணும், கால்சியம் சத்துக்கு பால் குடிக்கணும், விட்டமின் சி சத்துக்கு ஆரஞ்சு, பொட்டாசியம் சத்துக்கு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது எல்லாத்துல இருக்கக்கூடிய சத்துக்களோட அளவை விட அதிகமாகவும் ஒட்டுமொத்தமாகவும் முருங்கைக்கீரையில் சத்துக்கள் இருக்கு. முருங்கைக்கீரை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எளிதில் குணமாக்கிக்கலாம். மூட்டு வலி, வாயு கோளாறு இருக்கிறவங்கெல்லாம் மாத்திரை மருந்து சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. மூட்டு வலி இருக்கிறவங்க முருங்கைக்கீரையை அவிச்சு தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா 70 வயசு ஆனால் கூட நீங்கள் எழுந்து மாரத்தானில் ஓடலாம். அதே போல் வாயு கோளாறு இருக்கிறவங்க முருங்கைக்கீரையோட பூண்டு பல் சேர்த்து சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா வாயு பிரச்சனைகள் சரியாகும். பித்தத்தை தணிக்கிறதுல முருங்கைக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பகல் நேரத்தில் வீட்டில் டீ, காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக முருங்கைக்கீரையை தண்ணி விட்டு வேக வச்சு அந்த தண்ணியை சூப்பு போல் குடிக்கலாம். உடல் உஷ்ணத்தால் ஏற்படும்ல அந்த பித்தம், கண் கட்டி இதெல்லாம் சூப் குடிக்கிறதுனால குணமாயிரும். உடல் வெப்பத்தை தணிக்கிறதுல முருங்கைக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை இருக்குல்ல, இது மந்தத்தன்மையை போக்கி உடல் சூட்டை குறைச்சி கண் நோயை தீர்த்து வைக்கிற குணங்கள் கொண்டதா இருக்குன்னு அகஸ்தியர் சொல்லியிருக்காங்க. முருங்கைக்கீரையோட தன்மை குறித்து அறிவியல் என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? முருங்கைக்கீரை இருக்குல்ல, இது வெப்பத்தை உண்டாக்கக்கூடிய தன்மை பெற்றிருக்கிறதுனால சூட்டு உடம்புக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க மிளகு சேர்த்து பயன்படுத்தலாம். மிளகு சேர்க்கறதுனால உணவில் இருக்கக்கூடிய சூடு, குளிர்ச்சியை சமநிலைப்படுத்தி கொடுக்குது. நீங்கள் சூட்டு உடம்புக்காரங்களா இருந்தீங்கன்னா முருங்கைக்கீரை சமைக்கிறப்ப மிளகை பயன்படுத்திக்கலாம். முருங்கைக்கீரை தொடர்பான மருத்துவ ஆராய்ச்சி என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? இன்னைக்கு முருங்கைக்கீரையை வச்சு நிறைய ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருது.
முருங்கைக்கீரை மட்டும் இல்லாமல் பல கீரை வகைகள் மூலிகை பற்றின தரவுகள் இருக்குல்ல, அது நம்மள்கிட்ட இருக்கிறத விட வெளிநாட்டு மருந்து ஆராய்ச்சியாளர்கள்ட்ட தான் நிறைய இருக்கு. நம்ம ஊர்லேயும் அது மாதிரியான ஆராய்ச்சிகளை அரசு ஊக்குவிச்சு உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்னு போற்றக்கூடிய நம்மளோட பாரம்பரிய கீரைகள் மூலிகைகள் பற்றி நம்ம அறிகிறது எல்லாருக்கும் ஏற்படுத்தணும். ஆராய்ச்சி ஒன்று என்ன சொல்லுதுன்னு பார்த்தோன்னா, முருங்கைக்கீரையில் 46 ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளோட பணி என்னன்னு பார்த்தோன்னா, உடம்புல இருக்கக்கூடிய செல்களோட அழிவை குறைச்சி இளமையோட இருக்க வைக்க உதவுது. முருங்கைக்கீரை மட்டும் இல்லாமல் முருங்கை மரத்தோட ஒவ்வொரு பாகமும் மருத்துவ குணம் கொண்டது தான். அதோட காய், இலை, பட்டை, வேர் அப்படின்னு எல்லாமே மருத்துவ குணம் நிறைந்தது அப்படின்னு மருத்துவ ஆராய்ச்சிகள் தெரிவிக்குது. இந்த வீடியோவில் முருங்கைக்கீரை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் வாரத்தில் 3 முறையாவது முருங்கைக்கீரையை சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.